சில நேரங்கள்ல நீங்க ரன்னிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, வயிறு ரொம்ப ஹெவியா ஒரு மாரி ஒரு அசம்பந்தமான ஒரு ஃபீலிங். வயிறு வந்து ஒரு ப்ளோட்டடான ஒரு ஃபீலிங்கில இருக்கும். ஓடுறதுக்கே வந்து ரொம்ப அன்ஈஸியான ஒரு ஃபீல்ல இருக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா வந்து பாதியிலே டாய்லெட் போகணுங்கிற மாரி சென்சேஷன்லாம் வந்து உங்களுக்கு பல தடவ வந்திருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த சாப்பாட்டோட விளைவுகள் தான் நமக்கு வரக்கூடிய இந்த எல்லா ஃபீலிங்குமே. ஸோ நம்ம ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட, நம்ம என்ன சாப்பிட்டா நம்மளுடைய ரன்னிங் வந்து டிஸ்டர்ப் ஆகும், நம்ம என்ன வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா நீங்க விசிட் பண்ணீங்கன்னா, என்னுடைய பேர் ஷேக் சையத். நான் 2 டைம்ஸ் Ironman ஈவென்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு அல்ட்ரா சைக்கிளிஸ்ட். காஷ்மீர் டு கன்னியாகுமரி சைக்கிளிங்ல நான் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர். நான் ஒரு அல்ட்ரா ரன்னர். பல மாரத்தான் ஈவென்ட்ஸ்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஃபீல் பண்ண சில விஷயங்களையும், என்னுடைய கோச்சுங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயங்களையும் தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ரிலேட்டட் டிப்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லபடியாக இருக்கிறதுக்கும், நம்ம கம்ஃபர்டபுளாக ரன்னிங் பண்ணுறதுக்கும், நம்ம ரன்னிங் முன்னாடி என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ரீ ரன்னிங் ஃபுட்டுக்கும் நம்மளுடைய ரன்னிங்க்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. ஸோ நம்ம ரன்னிங்க்கு முன்னாடி என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸான ஃபுட்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போனஸ் டிப்பு இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். ஸோ 5வதாக நம்ம சாப்பிடக்கூடியது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முன்னாடி, நம்ம ரன்னிங் பண்ணும்போது நம்ம உடம்புல என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ரன்னிங் பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மேஜர் மசில்ஸ், அதாவது நம்மளுடைய க்ளூட்ஸ், நம்ம தைஸ், குவாட்ஸ், நம்ம காஃப், இந்த மாதிரி நம்ம காலில் இருக்கக்கூடியதான் வந்து நம்ம பாடியிலேயே மேஜர் மசில்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸையும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மசில்ஸ் எல்லாமே வந்து அதிகப்படியாக வேலை செய்கிறதுனால இது எல்லாத்துக்கும் வந்து பிளட் சப்ளை ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுடைய மசில்ஸை நோக்கி நம்மளுடைய ரத்தம் பாஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய வயிறு வந்து லைட்டாக இருந்தால் தான் நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் நம்மளுடைய மசில்ஸ்க்கு வந்து கரெக்டாக போகும். அப்படி இல்லாமல் நம்ம ஹெவியான ஒரு உணவை சாப்பிட்ருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிளட் வந்து அந்த உணவை செரிமானம் பண்ணுறதுக்காகவே நம்மளுடைய வயிற்றுப்பகுதியை நோக்கி அதிகமாக வந்து டைவர்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி நேரங்களில் நம்மளுடைய கால்களுக்கு போடக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்மளால் சரியாக ஓட முடியாது. ஸோ நம்ம ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி ஹை ப்ரோட்டீன் ஃபுட்ஸை சாப்பிட்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ஹை ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் நார்மலாகவே டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நம்ம காலில் வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுவோம். நம்மளால் வந்து கரெக்டான பெர்ஃபார்மன்ஸை நம்மளால் ஓடவே முடியாது. மற்ற நாளில் ஓடுறதுக்கும் அன்றைக்கி ஓடுறதும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா தெரியும். அதனால் ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி ஹை ப்ரோட்டீன் ஃபுட் சாப்பிட்றத வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து ஃபுட் நம்பர் 4. நம்ம ரன்னிங் பண்ணுறதுக்கு நம்ம பாடியில் வந்து எனர்ஜி தேவை. இந்த எனர்ஜி எதுலேருந்து வருது? குளுக்கோஸ்லேருந்து தான் வருது. குளுக்கோஸ் அப்படின்னா என்னென்னா சுகர் தான். ஸோ சுகர் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதிகப்படியாக வந்து சாக்லேட்ஸ் அல்லது வந்து இந்த பிரெட் பட்டர் ஜாம், இந்த மாதிரி இனிப்பான உணவுகள் வந்து நிறையா சாப்பிட்டு ஓட ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய நினப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குளுக்கோஸ் தானே சாப்பிட்றோம், இந்த குளுக்கோஸ் வந்து உடனடியாக கரைஞ்சி நமக்கு வந்து நிறையா எனர்ஜி வந்து சப்ளை பண்ணும், அதனால் நம்மளால் ரொம்ப நேரம் வந்து ஓட முடியும் அப்படின்னு நினப்பாங்க. ஸோ இதில் வந்து பாதி தான் உண்மை இருக்குது. என்னென்னா குளுக்கோஸ் வந்து உடனடியாக நம்ம பிளட்டில் மிக்ஸ் ஆகி நமக்கு உடனே வந்து எனர்ஜியை கொடுக்கும். அது வந்து கரெக்டு தான். ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த குளுக்கோஸ் வந்து இமீடியட்டாக நம்ம பிளட்டில் வந்து ஜாயின் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த குளுக்கோஸ் ஸ்பைக் ஆகும்போது என்ன ஆகுனா, அந்த குளுக்கோஸ் வந்து டக்குன்னு வந்து நம்ம பிளட் லெவல்ஸ்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிரும். அந்த இன்க்ரீஸ் ஆகிறது என்ன ஆகுனா, உடனே பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். அதை வந்து குளுக்கோஸ் கிராஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 10 நிமிஷம் கழிச்சு அந்த குளுக்கோஸ் வந்து உடனடியாக கிராஷ் ஆகும்போது நம்ம பாடியில் இருக்க எனர்ஜி எல்லாமே கம்ப்ளீட்டாக போன மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதாவது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சீக்கிரமே டயர்ட் ஆகிட்டோம், என்னடா 10 நிமிஷம் ஓடுறதுக்குள்ளே வந்து நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். இதுக்கு காரணம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய அந்த இனிப்பான பொருட்கள் தான். ஸோ இந்த மாதிரி சடனாக நம்ம பிளட்டில் வந்து குளுக்கோஸ் அதிகப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு உணவையும் நம்ம ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிட்றத வந்து முழுக்க நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஆனால் நம்ம ஓடுறதுக்கு வந்து எனர்ஜி தேவை, அதுக்கு வந்து நம்ம குளுக்கோஸ் வந்து சாப்பிட்டு ஓடுறதுனா நல்லது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாக்லேட்டோ அல்லது வந்து ஜாம் இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வந்து வாழைப்பழம் சாப்பிட்லாம், அல்லது வந்து டேட்ஸ், இந்த பேரிச்சம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சாப்பிட்லாம். இது எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு குளுக்கோஸ் கொடுக்கும். ஆனால் இது வந்து இமீடியட்டாக நம்ம பிளட்டை ஸ்பைக் பண்ணாமல் ஒரு சஸ்டைண்டாக வந்து நம்ம பாடிக்கு வந்து இது குளுக்கோஸை வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நம்மளால் ரொம்ப நேரம் வந்து அதிக எனர்ஜியோடு ஓடுறதுக்கு இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சுகர் ஐட்டங்கள் சாப்பிட்றது வந்து நீங்கள் ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அவாய்ட் பண்ணிடுங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. நிறைய பேர் வந்து இமீடியட்டாக எனர்ஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அல்லது வந்து இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்க ஆரம்பிப்பாங்க. இதில் இருக்கிற மிகப்பெரிய டேஞ்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகரோடு சேர்ந்து நம்ம பாடியில் வந்து தேவையில்லாமல் கேஸு வந்து ஆட் ஆகும். ஸோ நமக்கு எனர்ஜி கிராஷ் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம வயிறு வந்து சீக்கிரமே வந்து ஒரு
ஒரு ப்ளோட்டட் ஃபீல் வந்து இந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது நம்ம பாடிக்கு கிடைக்கும். ஸோ நம்ம உடம்பு டயர்ட் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் இந்த ப்ளோட்டிங் ஃபீலிங் வந்து நம்மளை அடுத்து வந்து ஓடவே முடியாத மாதிரியும் செஞ்சிடும். ஸோ சுகரோடு சேர்ந்து இந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. மூணாவது, டெய்ரி ப்ராடக்ட்ஸ். பால், பன்னீர், தயிர் இது எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய பொருட்கள் தான். ஆனால் இதை வந்து நம்ம ரன்னிங்க்கு முன்னாடி சாப்பிட்றது நமக்கு நல்லதா அப்படிங்கிறது தான் இங்கே வந்து முக்கியம். நம்ம ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெய்ரி ப்ராடக்ட்ஸை நம்ம சாப்பிடும்போது நம்ம வயிற்றில் பெரும்பாலானவங்களுக்கு வந்து இந்த லாக்டிக் அலர்ஜி ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம உடம்புக்குள்ளே வந்து லூஸ் மோஷனை ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு காரணியாக இந்த டைரி ஃப்ரூட்ஸ் வந்து பல நேரங்கள் வந்து நமக்கு அமைஞ்சிரும். நிறைய பேர் வந்து ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பால் சாப்பிட்டுட்டு வந்து ஓடுறத ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டைரி ஃப்ரூட்ஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதை உங்களுடைய ப்ராக்டிஸ் ரனில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதாவது உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் ரன்னிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ நேரம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் உடம்புக்கு இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து செட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பாருங்கள். ஒரு வேளை அது உங்களுக்கு வந்து செட் ஆகலை, திடீர்னு வந்து உங்களுக்கு வயிற்ற கலக்கி ஒரு டாய்லெட் போகணுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தால் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் டக்குன்னு வீட்டுக்கு வந்து உங்களுடைய இயற்கை தேவைகள் வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம். எக்காரணம் கொண்டும் ரேஸ் டைமில் இந்த மாதிரி புது ஃபுட்ஸ், அதுவும் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, பெரிய பெரிய அத்லெட்ஸ்லாம் வந்து இதை தான் சாப்பிட்டு போகிறாங்க, அதனால் நானும் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ரேஸ் அன்றைக்கோ ஈவெண்ட் அன்றைக்கோ இந்த மாதிரி புது ஃபுட்ஸ் எதையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அடுத்து ஃபுட் நம்பர் 2 என்னென்னா, ஹை ஃபைபர் நிறைந்த உணவுகள். ஸோ நார்ச்சத்து வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வேளை உணவுலையும் நம்ம நார்ச்சத்து சேர்ந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஆனால் நம்ம ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நார்ச்சத்து நிறையா இருக்கக்கூடிய கீரை வகைகள், காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி இந்த மாதிரி காய்கறி வகைகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த நார்ச்சத்து நம்ம உடம்புக்குள்ளே போய் என்ன செய்யும் அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமானத்தை வந்து சீக்கிரமாக வந்து அது தூண்டி விட்டுரும். ப்ளஸ் நமக்கு சீக்கிரமாகவே இயற்கை உபாதைகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த நார்ச்சத்து வந்து நம்ம பாடியில் வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ நம்ம பாடியில் எனர்ஜி கிராஷ் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் நம்மளால் கண்டினியூஸாக ரன் பண்ண முடியாமல் போகிறதுக்கும், நம்ம உடனே வந்து ஒரு டாய்லெட்டை நோக்கி ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து ஏற்படுத்துறதுக்கு இந்த நார்ச்சத்து உணவுகள் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. நீங்கள் ரன்னிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நார்ச்சத்து உணவுகள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிடுங்க. அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபைபர் ரிச் ஃபுட்ஸை சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நமக்கு ஒரு ப்ளசண்ட்டான ரன்னிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 1 ஃபுட், இந்த ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடவே கூடாத ஒரு மிகப்பெரிய கல்பிரிட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயிலி அண்ட் ஸ்பைசி ஃபுட்ஸ். நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சமோசா அல்லது வடை அல்லது எண்ணெயில் பொரிக்கப்பட்ட சிக்கன் இந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு ரன்னிங் பண்ண ஆரம்பித்தோம்னா அதை விட ஒரு பெரிய டிசாஸ்டர் நம்மளுடைய ரன்னிங்கில் வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த எண்ணெய் பொருட்கள் நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அது வந்து அசிடிட்டி வந்து ட்ரிகர் பண்ணிடும். இன்னொன்று, நம்ம கண்டினியூஸாக ரன்னிங் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த ஆசிட் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்து ஏற்படுத்தும். அதனால் நமக்கு வந்து அதாவது நம்மளுடைய இந்த குடல் பகுதி இருக்குது பார்த்திங்களா, இங்கே வந்து அதிகப்படியான ஒரு எரிச்சல் வர்றதுக்கு, அதிகப்படியான அந்த அசிடிட்டி மூலியமான அந்த எரிச்சல் ப்ளஸ் இந்த ஏப்பம் இந்த மாதிரி இதெல்லாம் வர்றதுக்கு வந்து இந்த ஸ்பைசி ஃபுட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. அடுத்ததாக நம்ம அந்த ஆயில் நிறைந்த ஃபுட் சாப்பிட்றோம் பார்த்திங்களா, இந்த ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாமே வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் ஆகும். அதே மாதிரி இதில் கலோரி டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகம். ஸோ இது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியும் வந்து அதுவே எடுத்துக்கிறதுனால நமக்கு ரன்னிங் பண்ணும்போது நம்மளால் வந்து நம்மளுடைய ரன்னிங்கில் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நம்ம ரன்னிங்க்கு தேவையான எனர்ஜி வந்து நம்ம உடம்புல இருக்காது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்டு நம்ம ரன்னிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பேடான ரன்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு என்றைக்குமே இருக்காது. இது வந்து நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நானும் வந்து சில நேரங்களில் இந்த மாதிரி வேறு எதுவுமே கிடைக்கல, சரி ரோட்டில் கிடைக்கிறத சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப பேடான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு நிறையா இருந்திருக்கு. ஸோ நீங்கள் எக்காரணம் கொண்டும் இந்த மாதிரி ஃப்ரைடு ஃபுட்ஸையோ அல்லது வந்து ஸ்பைசியான ஃபுட்ஸையோ வந்து நீங்கள் ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்றைக்குமே வந்து சாப்பிட்றாதீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் வந்து எப்படி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேடாக இருந்துச்சு அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ போகிற அளவுக்கு அது ஒரு பெரிய டிசாஸ்டரான ஒரு ரன்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸை ஜென்ரலாகவே அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு ஒரு வேளை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா ரன்னிங் பண்ணுற அன்றைக்கி ரன்னிங்கை முடிச்சுட்டு அது ஒரு சீட் டேவாக நினச்சி அன்றைக்கி மட்டும் ஒரு லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கலரி பர்ன் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா, அது ஈக்குவல் பண்ணுறதுக்காக ஒரு ஆசைக்காக நீங்கள் என்றைக்கு வந்து லாங் ரன் பண்ணுறீங்களோ அந்த ரன்னிங்கை முடிச்சுட்டு வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் தயவு செஞ்சு ரன்னிங்க்கு முன்னாடி மட்டும் இந்த மாதிரி ஃபுட்ஸை நீங்கள் என்றைக்குமே சாப்பிட்றாதீங்க. அடுத்து என்னுடைய போனஸ் டிப், நீங்கள் என்ன தான் நல்ல உணவுகளை சாப்பிட்டாலும் உங்களுடைய சாப்பாட்டுக்கும் உங்களுடைய ரன்னிங்க்கும் நடுவில் குறைஞ்சபட்சம் ஒரு 60 நிமிஷமாவது கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து லைட்டான ஸ்நாக்ஸுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் இதுவே நீங்கள் ஒரு ஹெவியான ஃபுட் சாப்பிட்டீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 3 ஹவர்ஸாவது உங்களுடைய சாப்பாட்டுக்கும் உங்களுடைய ரன்னிங்க்கும் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ரன்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சாப்பிடணும், என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்டா நம்மளுடைய ரன்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.